வணக்கம் மேம். வணக்கம். மார்க்கெட் கடந்த சில மாசங்களாவே ரொம்ப வாலடைலா இருக்கிறத பார்க்குறோம். ஆனா, இந்த வாலடாலிட்டிலயுமே மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல நெறைய முதலீட்டாளர்கள் முதலீடு செஞ்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ் இதுலலாம் நெறைய இன்வெஸ்ட்மென்ட் இன்ஃப்ளோஸ் வந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள பார்க்க முடியுது. ஸோ மக்கள் இந்த மாரி ஃபண்ட்ஸ இந்த டைம்ல சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது சரியா? தப்பா? அப்படின்னு நெறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு. அத கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல மக்கள் என்டர் பண்றது சரியா இருக்குமா மேம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஷார்ட் டெர்ம்க்கு நம்ம சேஃப்ன்னு சொல்ல முடியாது. பட் லாங் டெர்ம்க்கு ஒரு வெல்த் கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்பெஷலா நம்ம மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நார்மலா மிட் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ஸ தான் மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல 101லேருந்து 250 வரைக்கும் இருக்கிற ரேங்க்ல இருக்கிற கம்பெனிஸ தான் மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன அப்படின்னா, நார்மலா அந்த கம்பெனி எவ்வளவு ஷேர இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணி கரண்ட் வேல்யூவேஷன்ல தான் இந்த மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, தென் லார்ஜ் கேப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பிரிப்பாங்க. லார்ஜ் மிட் கேப் பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஹையர் குரோத் பொட்டன்ஷியல் குடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபண்ட் கேட்டகரி. அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா, மிட் கேப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ற நெறைய விஷயங்கள் இப்போ அது லார்ஜ் கேப்பா ஃபியூச்சர்ல அந்த கம்பெனிஸ் மாறுறதுக்கான ஒரு சான்சஸும் இருக்கு. ஸோ மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது மிட் கேப் பொறுத்தவரைக்கும் தாராளமா மிட் அண்ட் ஸ்மால்ல இப்ப என்ட்ரி ஆகுறதுக்கு கரெக்ட்டான டைம். அ இந்த மாரி டைம்ல என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாரி டைம்ல என்டர் ஆகுறதுனாலயே ஏதாவது அட்வான்டேஜஸ் கிடைக்குமா? இல்ல நம்ம கொஞ்சம் இந்த டைம்ல என்டர் ஆகும்போது என்ஏவில அதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ல தான் நமக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்குமா மேம்? இப்போ நம்ம என்ட்ரி ஆகுற டைம் அப்படிங்கிறது, இப்போ பாஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இத பார்ப்போம். 2020ல பார்த்தோம்னா, மார்க்கெட் 35% கிராஷா இருந்தது. ஸோ அப்போ ஒருத்தர் ஒரு மிட் கேப்ல ஒரு எஸ்ஐபி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஓவர் ஒரு 3 டூ 4 இயர்ஸ் கழிச்சு அவரோட போர்ட்ஃபோலியோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் ஒரு 20-25% வரைக்குமே மிட் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் குடுத்துருக்கு. ஸோ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப மேபி ஒரு மிட் கேப் கம்பெனியோட ஒரு என்ஏவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ₹100 இருந்திருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ₹85 அந்த மாதிரி கம்மியான ரேட்ல இப்போ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்ப என்ட்ரி ஆகும்போது, அந்த குவாலிட்டி ஸ்டாக்ஸ நம்ம ஒரு ₹15 கம்மியான ரேட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது. இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம பார்க்கணும். அ அதுக்கப்புறம் பொதுவாவே இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதோட ரிஸ்க் அப்பிடைட் என்ன அப்படிங்கிறதையும் இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்பாங்க. யூசுவலா ஸ்மால் கேப்னா ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. லார்ஜ் கேப்னா நீங்க லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரியான தியரிலாம் சொல்றாங்க. ஸோ இந்த ரிஸ்க் அப்பிடைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மிட் கேப் இதுல எந்த ரேஞ்ச்ல இருக்கும் மேம்? அதாவது லார்ஜ் கேப் அப்படின்னா ரிஸ்க் அப்பிடைட் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி மிட் கேப் பொறுத்தவரைக்கும் குரோத் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மால் கேப் பொறுத்தவரைக்கும் அக்ரெசிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிஸ்க் அப்பிடைட் அப்படிங்கிறது இப்போ ஒரு லாங் டெர்ம்க்கு நான் வெல்த் கிரியேட் பண்ணணும். எனக்கு ஒரு ஒரு ஹை ரிஸ்க் எடுக்க நான் ரெடி. எனக்கு மார்க்கெட்ல ஒரு பார்ட்டிசிபேட் பண்றேன். ஒரு 15% ஒரு 13-15 அந்த ரேஞ்ச்ல எனக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். ஒரு லாங் டெர்ம் கம்பேர் பண்ணும்போது. அப்படிங்கிறவங்க மிட் கேப் தாராளமா சூஸ் பண்ணலாம். பட் அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணணும். ஏன்னா, இது ஒரு ஓவர் லாங் டெர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1 டூ 2 இயர்ஸ்ல உங்களுக்கு அது மார்க்கெட் ஃபால் வருது அப்படின்னா, கம்மியாகறதுக்கு என்ஏவி குறையறதுக்கு போர்ட்ஃபோலியோ நியர்லி ஒரு 5லேருந்து ஒரு 10% கம்மியாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் லாங் டெர்ம்ல இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லா இன்வெஸ்டரும் இன்வெஸ்ட் பண்ணும்போது, இது எனக்கு மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் தந்துராதா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையும் இருக்கும். ஸோ மிட் கேப்ல அதுக்கான பாசிபிலிட்டீஸ்லாம் இருக்கா மேம்? இருக்கு. இப்போ மிட் கேப் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது ஒரு ஹை குரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் செலக்டிவா இருக்கும். அதுலயும் இப்போ மிட் கேப் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 2025ல ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்கு. ஒரு குவாலிட்டி ஸ்டாக்ஸ நம்ம எடுக்கணும். ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கணும். வொலட்டாலிட்டி எப்படி இருக்கு? அதே மாதிரி ஒரு விஷன் அப்படின்னு பார்க்கும்போது லாங் டெர்ம் குரோத் ஸ்டெபிலிட்டி எதுலலாம் இருக்கு? அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்றாப்ல நெறைய போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸும் நடந்திருக்கு. டிசம்பர் 2025ல பார்த்தோம் அப்படின்னா, நார்மல் ரீட்டெயில் அண்ட் சர்வீஸ் செக்டார்ல பார்த்தோம்னா, நியர்லி ஒரு 5,000 குரோர்ஸ். தென் எனர்ஜில பார்த்தோம்னா 1,400 குரோர்ஸ். எஃப்எம்சிஜில ஒரு 600 குரோர்ஸ். தென் ரீட்டெயில் அண்ட் சர்வீஸ் அதாவது நான் சொல்ற கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா, லைக் உங்களுக்கு ஸ்விக்கி, ஜேஎஸ்டபிள்யூ, பதஞ்சலி, மீஷோ, தென் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, தென் ஆட்டோமொபைல்ல ஒரு 354 குரோர்ஸ். இந்த மாதிரி நெறைய ஒரு சஸ்டெய்னபிளா ஒரு குரோத்த பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸும் இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இது மல்டி பதரா மாறுதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சூஸ் பண்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சூஸ் பண்றோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு நாங்களே பார்த்துருக்கோம். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற நெறைய போர்ட்ஃபோலியோஸ் அந்த கம்பெனிஸ் மிட் கேப்க்கு வந்திருக்காங்க.
அதே மாதிரி மிட் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ற நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற போர்ட்ஃபோலியோ பார்த்தோம்னா, அதுவே லார்ஜ் கேப்பாவும் மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்போ இந்த மிட் கேப்ல நெறைய குரோத் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு. நீங்க அ ம் ரிஸ்க் அப்பிடைட்டும் இங்க டீசென்ட்டா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசுறோம். ஸோ இப்போ நான் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, என்னோட இன்வெஸ்ட்மென்ட்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் மிட் கேப்க்குன்னு அலோகேட் பண்ணலாம் மேம்? நார்மலா நம்ம அலோகேஷன் அப்படின்னு வரும்போது, இப்போ இது வந்து இண்டிவிஜுவல் வைஸ் மாறிட்டே இருக்கும். ஒரு ஜென்ரலா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த 100 மைனஸ் ஏஜ் ரூல் இருக்கு இல்லையா? அத டிவைடட் பை 2 பண்ணிக்கலாம். இப்ப நார்மலா ஒரு 30 ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 100 மைனஸ் 30 70. 70 டிவைடட் பை 2 35. அவங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரு 35% மிட் அண்ட் ஸ்மால் இது 2யும் கம்பைன் பண்ணி அவங்க போர்ட்ஃபோலியோல வச்சுக்கலாம். இதே மாதிரி 45 இயர்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு 27%, 60 ஏஜ்ல இருக்கிறவங்க ஒரு 20% இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்ல, இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 60% லார்ஜ் கேப்ல, ஒரு 25% மிட்ல, ஒரு 15% ஸ்மால் இந்த மாதிரி அவங்க அலோகேஷன் பண்ணிக்கலாம். அலோகேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, நான் மந்த்லி எஸ்ஐபி போட்டா எனக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? இல்ல லம்ப் சம்மா போட்டா தான் நமக்கு அந்த நெறைய அமௌண்ட் நமக்கு நெறைய காம்பவுண்ட் ஆகி நெறைய ரிட்டர்ன்ஸ் குடுக்குமா? அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எஸ்ஐபி வெர்சஸ் லம்ப் சம் எது நமக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் குடுக்கும் மேம்? நார்மலா மார்க்கெட் டவுன்ஃபால நம்ம கம்பேர் பண்ணும்போது எஸ்ஐபி பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு மந்த்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுல ஆவரேஜ் ஆயிட்டு இருக்கும். உங்களோட பர்ச்சேஸ் காஸ்ட்ட ஆவரேஜ் பண்ணும். ஸோ உங்க கம்மியான என்ஐவில மார்க்கெட் இறங்கும்போது கம்மியான என்ஐவில நம்ம நெறைய யூனிட்ஸ் வாங்குவோம். ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெக்கவரி ஆயி ஒரு ஹைல வரும்போது நமக்கு நெறைய கெயின்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் லம்ப் சம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, லம்ப் சம்மா இன்வெஸ்ட் பண்றோம்னா, ஒரு லாங் டெர்ம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது எஸ்ஐபிய விட லம்ப் சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ஸோ எஸ்ஐபி அப்படின்னு நம்ம போறோம்னா, லம்ப் சம் வித் எஸ்ஐபி பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். எஸ்ஐபி வித் லம்ப் சம் லாங் டெர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஐடியலா மிட் கேப்ல நம்ம ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, எவ்வளோ பீரியட்க்கு நம்ம அதுல இன்வெஸ்டடா இருந்தா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் மேம்? நார்மலா பார்த்தோம்னா ஒரு 7 டூ 10 இயர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் மேம். ஏன் அப்படின்னா, இப்ப நார்மலா ஒரு மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்கு அப்படின்னா, அதோட ரெக்கவரி டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டூ 3 இயர்ஸ். பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, ஒரு 2 டூ 3 இயர்ஸ்ல அந்த ரெக்கவரி பீரியட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 டூ 4 இயர்ஸ் வந்து நம்ம அந்த குரோத்துக்காக, அந்த காம்பவுண்டிங்காக நம்ம விட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ரீசனபிளான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல வந்து குரோத் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா இது எந்த மாரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு சூட்டபிளா இருக்கும்? எந்த மாரியான இன்வெஸ்டர்ஸ் இத அவாய்ட் பண்ணணும் மேம்? இப்போ முதல்ல யார அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ 3 இயர்ஸ்க்குள்ள அந்த அமௌண்ட் வந்து ஒரு கமிட்டடா என்கிட்ட இருக்கு. ஸோ அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு மேரேஜுக்கா இருக்கலாம், இல்ல ஹவுஸோட ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கா இருக்கலாம், இல்ல நியரிங் டூ ரிட்டயர்மெண்ட்டா இருக்கலாம். ஸோ எனக்கு 3 இயர்ஸ்க்குள்ள இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க மிட் கேப்ப கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்க இன்னும் டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். இன்னொன்னு பார்த்தோம்னா பேனிக் ஆகுறது. எனக்கு வந்து என்னோட ரிஸ்க் அப்பிடைட் தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்த்தேன். எனக்கு வந்து பாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தேன். எனக்கு இது ஓகே அப்படிங்கிறாப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டா, அப்புறம் இறங்கும்போது ரொம்ப பேனிக் ஆகி செல் பண்றது. ஸோ இந்த ஆவரேஜ் ஒரு நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுல மார்க்கெட் இறங்கும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் இறங்கும். ஒரு லாங் டெர்ம் ஒரு வெல்த் கிரியேட் பண்ணும்போது, இந்த மார்க்கெட் டிப்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப அத கேர் எடுத்து பார்த்துக்க தேவையில்ல. அந்த டைம்ல நம்ம வந்து போய் பேனிக் ஆகாம ஒரு அடுத்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றாப்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேனிக் ஆகுறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல இந்த மாரி பேனிக் செல்லிங்லாம் நெறைய பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றீங்க. ஸோ பொதுவாவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல குறிப்பா மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் என்ன மாரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்? அதிகமா எதுலலாம் அவங்க தப்பு செய்றாங்க மேம்? முதல்ல எஸ்ஐபிய ஸ்டாப் பண்றது. மார்க்கெட் இறங்குது, என்ஐவி குறைஞ்சிட்டு இருக்கு. என்னோட ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து முன்ன மாதிரி இல்ல, இறங்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் இதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அவங்க எஸ்ஐபிய அவங்க ஸ்டாப் பண்றது. தென் அடுத்து லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ மட்டுமே வச்சுட்டு, அந்த ரேட்டிங்ஸ மட்டும் வச்சுட்டு ஒரு ஃபண்ட சூஸ் பண்றது. ஸோ இதெல்லாமே அவங்க பண்ற ஒரு மேஜர். தென் அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட் என்ன அப்படின்னு தெரியாம, எந்த அசெட் கிளாஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம அவங்க பண்றது. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ வச்சு டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து டிசைட் பண்றதுனால, இல்ல இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன டிராபேக்ஸ் இருக்கும் மேம்? மேம் இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, இப்ப பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ரேட்டிங்ஸ் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் குடுத்துருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் பார்த்தோம்னா, அந்த ஃபண்ட் கீழ ஒரு 2ண்ட் பிளேஸ்ல கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக்கலா நடக்கிற ஒரு விஷயம். ஒரு ஃபண்ட சூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒன்லி அந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், தென் அதே மாதிரி அதாவது லாஸ்ட் 1 இயரோட பெர்ஃபார்மன்ஸ், அதே மாரி அந்த ரேட்டிங் இதெல்லாம் மட்டும் வச்சு பண்றது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பிளைண்டா நம்ம வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றாப்ல.
ஸோ அதில் நம்ம நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த ஃபண்டு நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்களே அந்த டிஏஓ இன்வெஸ்டர்ஸ் அவங்களா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஒரு 5 இயர்ஸோடது எப்படி இருக்கு, அதே மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோல இருக்கிற கம்பெனிஸ்லாம் நிஜமாவே ப்ராஃபிட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இண்டிவிஜுவலா பண்றவங்க நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு டைம் அண்ட் நாலேஜ் நம்ம அந்த ஃபண்டுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுக்க தான் வேணும். ஸோ இதை ப்ராப்பரா பண்றவங்க ஓகே. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரேட்டிங்ஸ் அதை மட்டுமே வச்சு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்றது அப்படிங்கிறது இது ஒரு சரியான விஷயமா இருக்காது. ஓகே. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து மிட் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை இவ்வளோ அமௌண்ட் நான் எடுத்து வச்சுட்டேன் மிட் கேப்புக்கு அப்படின்னா, சரியான ஃபண்ட்ஸை நான் என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வச்சு சூஸ் பண்ணணும் மேம்? மிட் கேப் பொறுத்த வரைக்கும் பிஇ வச்சு சூஸ் பண்ணலாம் மேம். இப்போ நார்மலா நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸோட மிட் கேப்போட ஆவரேஜ் பிஇ என்ன அப்படின்னா ஒரு 30 இருக்கு. இன்னைக்கு நிப்டி மிட் கேப்போட 150யோட அந்த பிஇ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 32.2 இருக்கு. அதுவே நிஃப்டி மிட் கேப் 100ஓடது பார்த்தோம்னா 32.6 இருக்கு. தென் நிஃப்டி மிட் கேப் 50ஓடது 33.08 இருக்கு. தென் பிஎஸ்சி 150 மிட் கேப் அதை நம்ம பார்த்தோம்னா 35.1 இருக்கு. இதுவே யூஎஸ் ஓடது அவங்களோட மிட் கேப் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 22.4 இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட இந்தியாங்கிறது ஒரு எமர்ஜிங் மார்க்கெட். ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கு. ஸோ நமக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜோட பிஇயோட இப்போ இருக்கிற ஃபண்ட் வந்து அதை விட கம்மியா இருந்தாலும் இல்ல நியரிங் டு தட் இருந்தாலும் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கரெக்டான டைம். மிட் கேப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொன்னீங்க. நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறமா இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும், இல்லை மார்க்கெட்டில் இன்னும் கரெக்ஷன்ஸ் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறவங்க இந்த மாதிரியான மார்க்கெட் கண்டிஷன்ஸில் என்டர் ஆகலாமா? எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுமே? கண்டிப்பா. முன்னாடி நம்ம பார்த்தாப்ல அவங்க நம்ம 2020ல பார்த்தோம் இல்லையா? அந்த ஆவரேஜ் பார்த்தோம்னா உங்களுக்கு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் எஸ்ஐபி எல்லாம் யார் கன்டின்யூ பண்ணி கரெக்டா ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களோட போர்ட்ஃபோலியோலாம் நியர்லி 20 to 25% ப்ராஃபிட்ல இருந்தது. ஸோ அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தவங்க அந்த கெயினை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியா அப்படிங்கிறது ஒரு எமர்ஜிங் மார்க்கெட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டைமிங் த மார்க்கெட் வந்து ரொம்ப அது பாசிபிளான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த ப்ராப்பரா நான் இது இறங்கட்டும் அதுக்கப்புறமா நான் இன்வெஸ்ட் பண்றேன், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றேன் அப்படிங்கிறவங்க மேக்சிமம் இந்த கெயினை தான் அவங்க வந்து மிஸ் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க இங்க பேனிக்கா இருக்கு, இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்டையர் அமௌண்ட்டையுமே ஒரே தடவை இன்வெஸ்ட் பண்ணாம அந்த அமௌண்ட்டை ஒரு 6 to 7 மந்த்ஸுக்கு ஒரு ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலாக நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் மிட் கேப் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை இருக்கணுமா, இல்லை அதை எலிமினேட் பண்ணிவிட்டு மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சு கூட ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிக்கலாமா மேம்? இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? மிட் கேப் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க மிட் கேப் அப்படிங்கிறத அவங்க போர்ட்ஃபோலியோல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸ்மால் அண்ட் மிட் ரெண்டையுமே நான் சொல்றேன். நார்மலா அக்ரெசிவான ஒரு இன்வெஸ்டரா இருக்காரு, லாங் டேர்ம்ல ஒரு ஹை க்ரோத் எனக்கு வேணும், நான் ரெஸ்ட் எடுக்க ரெடி அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க போர்ட்ஃபோலியோல ஒரு 5 to 10% குறைஞ்சாலும் பரவாயில்ல, நான் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ் நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிறவங்க அவங்க போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூவேஷன் அந்த கம்பெனியோட எப்படி இருக்கு, அந்த ஏஎம்சிலாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ என்ன நிஜமாவே முன்னாடி சொன்னாப்புல அந்த கம்பெனிஸ் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நார்மலா மிட் கேப் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், ஒரு 7 to 10 இயர்ஸ் இல்லைன்னா ஒரு 7 இயர்ஸ்க்கான ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம பார்க்கலாம். வொலடைல் மார்க்கெட்ல எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாம கண்டினியூ பண்ணணும். இந்த மார்க்கெட்டோட கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்க்கணும். நார்மலா மிட் கேப் அப்படிங்கிறது ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டர், எனக்கு லாங் டேர்ம்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், எனக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்கணும், ஈக்விட்டியில நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி, நான் ஆல்ரெடி ஒரு ஒர்க்ல இருக்கேன், ஒரு ஜாப்ல இருக்கேன், என்னால மார்க்கெட்டை ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது, பட் எனக்கு ஈக்விட்டியோட எக்ஸ்போஷர் எனக்கு வேணும், இந்த ஃபண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது ஸ்மால் அண்ட் மிட் தான். ஸோ இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி பார்த்த உடனே நிறைய பேருக்கு மிட் கேப்பில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், இது சரியா தப்பா, நம்மளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருந்தது. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.